படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் போகும். லவ் ஸ்டோரி ப்ளஸ் ஃபேமிலியோட எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி. ஃபேமிலி ப்ளஸ் லவ் ப்ளஸ் அதான் ஏஜ் டிஃப்ரெண்ட் தான் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும், அதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யா ஆக்டிங் செம்மையாக இருந்தது. கஜினி படத்தில் பார்த்தோம்ல சூர்யா, அந்த அந்த ஃபீல் வந்து உண்மையாலுமே ஒரு ஃபீல் குட் எமோஷ்னல் மூவி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வெங்கி சாரோடைய கதை ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல படம். சூர்யா சார் இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கருப்பு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. கருப்பு படம் வந்து ஒரு மாஸ் எலிமெண்ட் மூவி. அதில் ஒரு சென்டிமெண்டலாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி நடிக்கணுங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதற்கு சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. பிகாஸ் என்னன்னா மற்ற ஆக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் மூலயமா ஒரு புக்கிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இன்னைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங்ஸ் எல்லாமே நல்லா போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா படம் வந்து பெருசாக நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாக தெரியல. செகண்ட் ஹாஃப் மேபி சில பேருக்கு லென்த்தியாக ஃபீல் ஆகும். ஆனால் லேகாக எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகல. லென்த்தியாக மேபி வேணா ஃபீல் ஆயிருக்கும். படம் லேகாக தான் ப்ரோ போச்சு. எனக்கு என்னன்னா சூர்யா எஸ்பெஷலி ஃபார் சூர்யா மூவிஸ்க்கு மட்டும் படம் லேகாக இருந்தாலும் சரி, படம் எவ்வளோ மட்டமாக இருந்தாலுமே 200 ரூபாய் செலவு பண்ணி நான் அந்த மனுஷனுக்காக மட்டும் வருவேன். ஏன்னா அவர் ஓடி காசு சேர்த்து மற்றவங்களெலாம் பண்ணும்போது 200 ரூபாய் செலவு பண்ணுறதுல என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் எனக்கு. நான் வந்து ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் சூர்யா, ஐம் ஃபேன் ஆஃப் ஆக்டர்ஸ். இதில் ஆக்ஷன் இருக்கும், பட் மூவி ஸ்டோரியோட தான் போகும். ஸோ ஆக்ஷன் தனியாக சினிமா மாட்டலாம் இருக்காது, அப்படியே மூவியோட போகும். எனக்கு அதான் லாஸ்ட் மூவியோட எனக்கு இதுவே கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மூவின்றது வந்து ஒரு சாமி மூவின்ற கான்செப்டை வச்சு தான் மூவி பண்ண மாதிரி இருந்தது. அதில் வந்து சூர்யா மூவின்னு சொல்கிற ஒரு ஆர்ஜே பாலாஜி மூவி மாதிரி தான் இருந்தது. அவர் கேமியோ பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த மூவி வந்து அவர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருக்காரா, பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்தது. இது மாதிரி மூவி தான் அவர் நாங்கள் நல்லா விரும்புகிறோம். அவர் ஆக்ஷன் என்ன பண்ணாலும் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் வருது. பட் இது மாதிரி மூவிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கே அவரோட ஜோன் இதான். இந்த ஜோனில் அவர் எதுவும் பண்ண முடியாது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸையும் பார்க்கலாம், சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக. அம்மா சென்டிமெண்ட்டு இதெல்லாம் இருந்தது. ப்ளஸ் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சு இது பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம கருப்பு படத்தை கூட லைட்டாக ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் இருக்குது, ஓட்டுற மாதிரி இல்லை. ஒரு ஆள் சூர்யாக்காக வந்திருக்கீங்களா? நான் மம்மிட்டாக்காக வந்து ஸ்டைல் மூலயமா ஒரு டைலாக் மூலயமா வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து சூர்யா சார் கிடையாது. ஏன்னா எமோஷ்னலாக அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒரு நடிகர். தமிழ்நாட்டில் சில நடிகர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க. கமலஹாசன் சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அந்த வரிசையில் சூர்யா சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எமோஷனல் காட்சியெல்லாம் நம்ம கண்ணில் தண்ணி, அவர் கண்ணில் தண்ணி வருதோ இல்லையோ நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி அவர் பண்ணிடுறாரு. மம்தாவுடைய அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குறும்புத்தனமான ஒரு பொண்ணா இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம்ல எப்படி ஜெனிலியா கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி கேரக்டரை தான் இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ராதிகா சரத்குமாரோடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருக்கு. படம் ஓவராலாக சூப்பராக தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தெரியுது. ஏன்னா சில கிளை இல்லை, அது வந்து கலரிங் டிஏ அந்த சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் வந்து வாரிசோட ஃபீல் கொடுத்ததே தவிர வாரிசு மாதிரி ஒன்றும் ஃபேக்காக இது வந்து அந்தமாரி ஒரு குவாலிட்டியில் தான் இருக்கா. பட் அந்த ஃபேக்கான ஃபீல் தராது. வாரிசு வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்கான ஃபீல் தரும். இதில் அந்த ஃபேக்கான ஃபீல் எதுவுமே தரல. மமிதா பைஜு சூர்யா அந்த பேர் உங்களுக்கு எப்படி? மமிதா பைஜு சூர்யா அந்த பேர் வந்து ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பேராக இருந்துச்சு. சூர்யாவே சொல்லியிருப்பாரு, நாங்கள் இந்த படத்துக்கு 2 பேருமே டேரெக்டாக அவங்கள தான் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேரை தாண்டி இன்னொருத்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராதிகா சரத்குமார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கதைகள் வருது. அதனால சென்டிமெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி படம் ஓவராலாக ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா ரொம்ப 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 நல்ல படம். சூர்யா சாரை இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்ல பார்க்கறதுக்கு சூர்யா சார் ஃபேன்ஸ் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. ஃபேமிலியை கவர் பண்ணுற படம். இல்லை அதெல்லாம் இல்லை. சஞ்சய்ங்கிற கேரக்டர் அதில் வருது. ஏன் நான் சொல்கிறேன்னா சூர்யா சாருடைய கெரியருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. ஒரு நடிகனை வெளில கொண்டு வந்தது பாலா சார், அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் ஆக்டராக வெளில கொண்டு வந்தது வந்து ஜிவிஎம் சார், அதுக்கப்புறம் ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக வந்து ஒரு மாஸாக காமிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது ஹரி சார், அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் அவார்டு வின்னராக கொண்டு வந்து சேர்த்தது சூரரை போற்று சுதா கங்காரா மேம். இவ்வளோ பேருக்கு பங்கு இருக்கு. அதில் வெங்கி சாருக்கு இதில் ஒரு பங்கு, இந்த படத்தின் மூலமா ஒரு பங்கு இருக்கு. சூர்யா சார் நல்லா அழகாக காமிச்சிருக்காரு. கேமராவில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்த வித ஒரு மேக்கப்லையும் வந்து ஒரு இளமை தோற்றமோ இல்லை ஒரு ரொம்ப அப்படியே எங்கா காமிச்சிட்டு ஏஜை மட்டும் சொல்ற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜிவி மியூசிக் வந்து சில இடத்துல ஒட்டலை, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி எதுவும் இல்லை. சில இடத்துல மட்டும் ஒட்டலை. பட் ஜிவி மியூசிக் படம் ஃபுல்லாக எலிவேட் ஆகுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஃபீல் குட்டான மூவி. தியேட்டரில் வந்து பாருங்க. ஏன் நான் அகைன் அண்ட் அகைன் தியேட்டர் சொல்கிறேன்னா, தியேட்டர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும்.
படம் ரொம்ப வந்து குழந்தைய பராமரிக்கிறதா இருக்கட்டும், எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதா இருக்கட்டும், அம்மாவுடைய பாசமாக இருக்கட்டும், அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்லும் பொழுது சூர்யா சாரோடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே முக்கியத்துவம் பெறுது. நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃப் லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதுதான் கருப்பு இது கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா டோட்டல் கான்ட்ராஸ்ட் ஆகிற மூவி. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. விஷால் படம்னாலே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும். இதுல என்ன பண்ணிருக்காங்க? நான் விஷால் படமே பார்க்கல, சூர்யா படம் தான் பார்த்துட்டாங்க. சூர்யா சொல்ல ப்ரோ, வேணும் அவர் அப்போதுலேருந்தே பீக் தான், சூப்பராக தான் பண்ணியிருந்தாரு. போயிட்டு விஷால் படம் பார்த்தாரு அப்படின்னு. படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் போகும். லவ் ஸ்டோரி ப்ளஸ் ஃபேமிலியோட எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி. ஃபேமிலி ப்ளஸ் லவ் ப்ளஸ் அதான் ஏஜ் டிஃப்ரெண்ட் தான் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும், அதெல்லாம் வந்து ஃபேமிலி நல்லது. பேஸ்ல தான் இருக்குல்ல. இப்போ நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் ஆக்ஷன் இருக்கும், பட் மூவி ஸ்டோரியோட தான் போகும். ஸோ ஆக்ஷன் தனியாக சினிமா மாட்டலாம் இருக்காது, அப்படியே மூவியோட போகும். ஃபீல் குட் மூவி தான். படத்து வரைக்கும் ஓட்டிட்டாங்க சூர்யா. இப்போ இந்த படத்துல என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகேவா இல்லை ஓரளவு எல்லாமே என்ஜாய் பண்ணலாம்? எனக்கு அதான் லாஸ்ட் மூவியோட எனக்கு இதுவே கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட் மூவின்றது வந்து ஒரு சாமி மூவின்ற கான்செப்டை வச்சு தான் மூவி பண்ண மாதிரி இருந்தது. அதில் வந்து சூர்யா மூவின்னு சொல்ற ஒரு ஆர்ஜே பாலாஜி மூவி மாதிரி தான் இருந்தது. அவர் கேமியோ பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த மூவி வந்து அவர் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இருக்காரா, பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்தது. இது மாதிரி மூவி தான் அவர் நாங்கள் நல்லா விரும்புகிறோம். அவர் ஆக்ஷன் என்ன பண்ணாலும் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் வருது. பட் இது மாதிரி மூவிலாம் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கே அவரோட ஜோன் இதான். இந்த ஜோனில் அவர் எதுவும் பண்ண முடியாது. சூப்பரா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுற மாதிரி மூவி, சில்ட்ரன்ஸோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். சூர்யா சார் ஆக்டிங் இந்த வாட்டி கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது. மமிதா பஜ் ஒரு கேரக்டர் வந்து ஃபன்னியாக ஜாலியாக இருக்குது. ஸோ எல்லாமே ஜாலியாக பார்க்கலாம் மூவியை. என்ன சொல்றாங்க இந்த படத்துல? இல்லை சார், ஏதாவது மெசேஜ்லாம் இல்லை, ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி மூவி தான் கான்செப்டாக. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சார் நல்லா தான் இருக்குது. ஜிவி ஸ்ப்ரெஸ் இந்த சாங்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா விஷால்னாலே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ இதுல இந்த ஃபைட்டிங் சீனும் அவ்வளோவா இல்லை சார். இது வந்து சில்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மூவி தான் ஃபேமிலியாக. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 கொடுத்துருந்தேன் சார். நல்லா தான் இருந்தது. ஃபுல்லாகவே காமெடியாக ஜாலியாக போயிட்டு இருக்குது படம் எல்லாமே. ஃபுல்லாக ஃபேமிலி தான் சார். தேங்க்யூ.